Hi friends, good morning. Welcome to my Export Training Academy. ஸோ லாஸ்ட் வீக் வந்து எல்சி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைட் எல்சி, கன்ஃபார்ம்டு எல்சி, ரிவால்விங் எல்சி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், இது வந்து சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். எங்கே சேஃப்டி இல்லை, எதனால் சேஃப்டி இல்லை, ஏன் சார் சேஃப்டி இல்லை? பேங்க்லேருந்து பேங்க்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ பேங்க் டு பேங்க் அனுப்பும் பொழுது இது சேஃப்டி தானே, இதில் என்ன பிரச்சனை? ஏன்னா ஜென்யூன் பையர்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க எல்சி. ஸோ இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இதில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைஸ் வாங்குறீங்க, நெல்லூர்லேருந்து ரைஸ் வாங்குறீங்க. ரைஸ் வாங்கி பேக் பண்ணி கிரேடிங் பண்ணி பேக்கிங் பண்ணி தென் லாரியில் லோடிங் பண்ணி லாரியை மூவ் பண்ணிட்டீங்க. லாரி மூவ் ஆகி வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? தூத்துக்குடிக்கே வந்துருச்சு. தூத்துக்குடிக்கு வந்த உடனே லாரியிலேருந்து அன்லோடிங் பண்ணி கண்டெய்னரில் ஸ்டப்பிங் பண்ணி சீலிங் பண்ணி இட்ஸ் த்ரூ ஹார்பரை நோக்கி போயிட்டுருக்கும்போது உங்கள் கிளைண்ட் அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் இது வந்து மார்க்கெட்டில் சரக்கோட ரேட்டு குறைஞ்சிருச்சு, அதனால் இப்போ சரக்கு வாங்கினா எனக்கு கண்டிப்பாக லாஸ் தான் வரும், அதனால் எனக்கு லோட் தேவையில்லை, லோடை ஒர்க் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதர்வைஸ் உங்கள் கிளைண்ட் சொல்லலை, உங்கள் பேங்க் சொல்கிறாங்க, இந்த எல்சி நான் கேன்சல் பண்ணுறேன், நான் தான் உங்களுக்கு எல்சி கொடுத்தேன், நான் அப்போ எல்சி உங்களுக்கு நான் கேன்சல் பண்ணுறேன், உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் வேணால் சரக்கு அமைச்சிங்க, மோட் ஆஃப் பேமெண்ட்டை மாற்றிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. யுவர் அண்டர் ட்ரபிள். ஏன்னா சரக்கு வந்து டுவர்ட்ஸ் ஆர்பரேட்டை போய்ட்டுருக்கு, உங்களுக்கு பிஎல் போட்டாச்சு, எல்லா ரிலேட்டட் ஒர்க்கும் எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்று உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளைண்ட், நம்பர் ஆஃப் கண்ட்ரியிலேருந்து நிறையா உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணி விடலாம். ஒருவேளை அது ரீஃபராக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. ரீஃபரில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம நான் ரீஃபரில் மூவ் பண்ணால் மறுபடியும் பிரச்சனை. ஏன்னா ஒரு ரீஃபரில் கூலிங் சில்னஸ் ஆனதுக்கப்புறமா அது நான் ரீஃபரில் போடும்போது இட்ஸ் அண்டர் ட்ரபிள். இல்லை உங்களுக்கு வந்து ரீஃபர் டு ரீஃபர் மாற்றுறீங்க அப்படிங்கும்போது பிஎல் டு பிஎல் மாற்றும் போது தே வில் புட் சம் பெனால்ட்டி கஸ்டம்ஸ்லேருந்து. அப்போ அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும், அதுக்கு அந்த கிளைண்ட் ஒத்துக்கணும், நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு அவர் ஒத்துக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒருவேளை கிளைண்ட் இருந்தால், கிளைண்ட்டே இல்லைன்னா யூ ஆர் அண்டர் ட்ரபிள். நாட் 50%, அரௌண்ட் 70% யூ ஆர் அண்டர் ட்ரபிள். உங்களுடைய சப்ளையருக்கு நீங்கள் இதை மூவ் பண்ணணும். அதர்வைஸ் உங்களை மாதிரி நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரைஸ் தேவைப்படுது, ஏட்ட ரைஸ் ஒரு லோடு இருக்குது, அதை மூவ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கணும். நீங்கள் வாங்கின ரேட்டுக்கே அவர் கேட்பார், வாங்கின ரேட்டை விட குறைச்சி கூட கேட்பார். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ எப்படி இது சேஃப்டியாக கொண்டு போகிறது அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து 5 டைப் ஆஃப் எல்சி சொல்லியிருந்தேன். சைட் எல்சி, கன்ஃபார்ம்டு எல்சி, ரிவோக்கபிள் எல்சி, இர்ரிவோக்கபிள் எல்சி, ரிவால்விங் எல்சின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ப்ளீஸ் டிக் இட். அது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இர்ரிவோக்கபிள் எல்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. எப்போ எல்சி போட்டாலும் இர்ரிவோக்கபிள் எல்சி அப்படின்னு போட்டிங்க அந்த ஆப்ஷனில், அந்த வெரைட்டியில் வந்து நீங்கள் எல்சி போட்டுக்கணும். இர்ரிவோக்கபிள் எல்சி டிராஃப்ட் வாங்கும்போது இந்த மோட் ஆஃப் எல்சி வந்து இர்ரிவோக்கபிள் எல்சின்ற ஆப்ஷனில் வாங்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் பேங்க்கு இல்லை கிளைண்ட்டு உங்களுக்கு வந்து எல்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேங்க்கோ கிளைண்ட்டோ அந்த எல்சியை கேன்சல் பண்ணவே முடியாது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அதுதான். ஸோ மைண்டில் வந்து கரெக்டாக மைண்டில் வச்சு செட் பண்ணிக்கிங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அந்த எல்சி அப்படின்னு கொடுத்தாலே அது வந்து இர்ரிவோக்கபிள் எல்சியில் தான் உங்களுக்கு வரணும். வந்துருச்சு அப்படின்னாக்கா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். 100% கிடையாது, 200% சேஃப்டி. அப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், அப்போ எல்லாமே எல்சி போகும்போது இர்ரிவோக்கபிள் எல்சியிலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்னா சார், நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, 1 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு, மோடா பேமெண்ட்டில் போடும்போது லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறார். அப்போ எல்லாருமே இர்ரிவோக்கபிள் எல்சியில் போட்டால் பிரச்சனையே இல்லையே, எல்லாருமே சேஃப் மோடில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை கொண்டு போகலாமே அப்படின்னா, அந்த ஃப்ரெஷர் ஒரு பிஸ்னஸை இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்பொழுது பேங்க்கில் போய் யூ கேன் டிஸ்கஸ் வித் த பேங்க். பேங்க்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது தே ஆர் நாட் ரெடி டு கிவ் த எல்சி டு யூ. பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 1 or 2 கன்சைன்மெண்ட் ஆர் 3 or 4 கன்சைன்மெண்ட் பண்ணுங்கள் சார், அதுக்கப்புறமா உங்களுடைய மோட் ஆஃப் ஒர்க் ப்ராசஸ் எப்படின்றத பார்த்துட்டு ஆஃப்டர் தட் வி ஆர் ரெடி டு கிவ் த எல்சி அப்படின்றத டீட்டெயில்ஸாக அவங்க சொல்லுவாங்க. இது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதுதான். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து வரும்பொழுது, சில பேர் வந்து நான் ஐஇ கோடு வச்சுருக்கேன் சார், சில பேர் வந்து நான் ஏடி கோடு வாங்கிட்டேன், வெயிட்டிங் ஃபார் த சர்டிஃபிகேட், இபிசி சர்டிஃபிகேட், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனல் கவுன்சில், அப்பீட்டா சர்டிஃபிகேட்டு, அப்பேரல் சர்டிஃபிகேட்டு, எம்பெட் சர்டிஃபிகேட்டு, காயர் போர்ட் சர்டிஃபிகேட்டு, கோகனட் போர்ட் சர்டிஃபிகேட்டு, டீ போர்ட் சர்டிஃபிகேட்டு, காஃபி போர்ட் சர்டிஃபிகேட், இது மாதிரி மொத்தம் 34 வெரைட்டிஸ் இருக்குது. இது மாதிரி சர்டிஃபிகேட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது வந்த உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ரிலேட்டட் திங்ஸ்லாம் உங்களுக்கு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இர்ரிவோக்கபிள் எல்சின்னு பண்ணிங்கன்னா அந்த எந்த விஷயம் ரிலேட்டட் திங்ஸ் உங்களுக்கு வராது.
ஸோ பேங்க்கில் சொல்கிறது என்னென்னா பிகினிங் பொசிஷனில் வந்து நீங்கள் ஒரு 2 or 3 கன்சைன்மெண்ட் முடிச்சுட்டு பண்ணீங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு பார்ட், எல்சியோட ஒரு பார்ட். என்ன நிறைய சொல்லிவிட்டு ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறீங்க, நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறமும் 2 எல்சி இருக்குது. அது என்ன எல்சின்னு கேட்டிங்கனாக்கா பிஃபோர் ஷிப்மெண்ட் எல்சி, ஆஃப்டர் ஷிப்மெண்ட் எல்சி. பிஃபோர் ஷிப்மெண்ட் எல்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்சி கொடுப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே சார், இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். பிஃபோர் ஷிப்மெண்ட் எல்சி, பிஃபோர் ஷிப்மெண்ட் எல்சி அப்படின்னாக்கா எல்சின்றது ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேங்க் வில் கிவ் த அமௌண்ட். பேங்க்கு பணம் கொடுப்பாங்களா? இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? ஸோ பிஃபோர் ஷிப்மெண்ட் எல்சி வரும்பொழுது ஸோ அவங்க பேங்க் ஒரு செக் வைக்கிறாங்க. என்ன செக் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இட் இஸ் பெட்டர் டு கிவ் யுவர் ப்ராப்பர்ட்டி கொலாட்ரல். உங்கள் ப்ராப்பர்ட்டி கொடுங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நாங்கள் அமௌண்ட் கொடுக்குறோம். சிம்பிளி லைக் லோன் மாதிரி தான். அது எல்சியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எல்சிக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஃபண்ட் ரிட்டர்ன் வந்த உடனே நாங்கள் எங்கள் பேங்க் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ இன்க்ளூடிங் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் பேக் யுவர் ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் பிஃபோர் ஷிப்மெண்ட் எல்சி. ஆஃப்டர் ஷிப்மெண்ட் எல்சி தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. கன்ஃபார்ம்டு எல்சி, ரிவால்விங் எல்சி, ரிவோக்கபிள் எல்சி, இரிவோக்கபிள் எல்சி, சைட் எல்சி. இதெல்லாம் ஷிப்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடியது தான் ஆஃப்டர் ஷிப்மெண்ட் எல்சி. இந்த ஆஃப்டர் ஷிப்மெண்ட் எல்சியில் பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் டீப்பாக நோட் பண்ணால் உங்களுக்கு புரியும். இதை வந்து ஒரு 45 days, 90 days, 135 daysலாம் சொல்கிறீங்க சார். அப்போ 135 days வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? 135 days வரைக்கும் வெயிட் பண்ணால் நான் அடுத்த கன்சைன்மெண்ட்டுக்கு எப்போ போகிறது? கிட்டத்தட்ட ஒரு 4 months கிட்ட அதிலே போயிடுதே சார். அப்போ நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட் நான் 4 months கழிச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஸ்கவுண்ட் எல்சி. டிஸ்கவுண்ட் எல்சி அப்படின்னாக்கா ஒரு எல்சி அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சரக்கு அனுப்புகிறீங்களோ அதிலேருந்து 85% ஆஃப் அமௌண்ட் உங்கள் டெஸ்டினேஷன் போர்ட்டுக்கு போய் ரீச் ஆகிடுச்சின்ற கன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்கள் பேங்க்கு கொடுத்தீங்கன்னா அதிலேருந்து ஒரு 2 daysக்குள்ளே 85% ஆஃப் அமௌண்ட்டை உங்கள் பேங்க்கில் இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். திஸ் இஸ் டிஸ்கவுண்ட் எல்சி. எல்சி டிஸ்கவுண்ட். அப்போ எல்சி டிஸ்கவுண்ட் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் என்னென்னா ஒரு பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். உங்கள் பேங்க்கில் வந்து ஃபாரெக்ஸ் பிரான்ச் இருக்கா? ஏடி கோடு எத்தனை நாளில் கொடுப்பீங்க? உங்கள் அமௌண்ட் வரும்பொழுது $1 to INR கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? எத்தனை நாளில் எனக்கு அமௌண்ட் வரும்? எல்சி டிஸ்கவுண்ட் இருக்கா? எத்தனை % எல்சி டிஸ்கவுண்ட்? எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? எத்தனை நாளில் கொடுப்பீங்க? கடைசியாக கேட்க கேள்வி லோன் கொடுப்பீங்களா? இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் பேங்க்கில் கொஸ்டின் பண்ணணும். திஸ் இஸ் த டீட்டெயில்ஸ் அபவுட் த எல்சி. ஸோ திஸ் இஸ் த மோட் ஆஃப் பேமெண்ட். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் நிறையா சொல்லியிருக்கீங்க, டிஏ, டிபி, எல்சி அண்ட் தென் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. இது எந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸில் வந்து அவங்க வந்து நம்மகிட்ட சரக்கு கேட்பாங்க அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படின்னா இந்த டிஏடிபி எல்சி டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி அது கேட்பாங்க. யூஎஸ், யூகே, இப்போ நியூசிலாந்து, ஜெர்மன்லாம் போனீங்கன்னா தேவல் எல்சி மோட் ஆஃப் பேமெண்ட் தான் கேட்பாங்க. இப்போ சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ இல்லை யூஏஇயில் இருக்கக்கூடிய துபாய், கட்டார், குவைத், சவுதி, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் போட்டிங்கனாக்கா அவங்க இந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டுக்கே வரமாட்டாங்க. நான் அந்த 3 ஆப்ஷனுக்குமே வரமாட்டாங்க. டிஏ, டிபி, எல்சிக்குமே வரமாட்டாங்க. தே ஆர் கம் அண்டர் த கமிஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட். கமிஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட்ன்றதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரக்கை வாங்கி கொடுக்குறதுலேருந்து, சரக்கை வந்து டெலிவரி பண்ணுறதுலேருந்து, லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்லேருந்து, அங்கேருந்து அன்லோடிங் பண்ணுறதுலேருந்து, மார்க்கெட்டில் கொண்டு போகிறது எல்லாமே நம்ம காஸ்ட்டு தான். சரக்கை சேல் பண்ணுவாங்க, சேல் பண்ணிவிட்டு அதில் வந்து சேல் பண்ண காஸ்ட்லேருந்து 5% கமிஷன் எடுத்துப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட். 5% இல்லை 4% டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட். அந்த கமிஷன் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் கமிஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட். அப்போ வந்து அன்லோடிங் பண்ணுற காஸ்ட்லாம் எடுப்பாங்கன்னு சொல்கிறீங்கன்னா சார், இப்போ அன்லோடிங் பண்ணுற காஸ்ட்டுக்கு நான் எப்படி அவங்களுக்கு காஸ்ட் கொடுக்குறது அப்படின்னாக்கா அவங்க அதுக்கு பே பண்ணிவிடுவாங்க. பே பண்ணிவிட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது அதில் வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அன்லோடிங்கான காஸ்ட் அவர் தான் தரார். மேபி டியூட்டி இருந்தனா டியூட்டிக்கான காஸ்ட் அவர் தான் தரார். அண்ட் தென் லேபர் காஸ்ட் அவர் தான் தரார். பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆல் ஆர் கம்ஸ் அண்டர் எக்ஸ்பென்சஸ். இந்த டோட்டல் வந்து சோல்ட் அவுட் காஸ்ட்டில் வந்து மைனஸ் எக்ஸ்பென்சஸ் போயிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவார். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் கமிஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட். திஸ் ஆர் த மோட் ஆஃப் பேமெண்ட், டிஏ, டிபி, எல்சி அண்ட் கமிஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ ஃபார் த டிடி, டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர். இந்த டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட் நோ இப்போ ப்ரொசீஜர் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ஸ்ரீலங்காவில் மோஸ்ட் ப்ராப்ளம் இல்லை 99 இல்லை 100% டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் தான் போயிட்டு இருந்து. முன்னாடி ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. இப்போ அந்த ஓப்பன் அக்கௌண்ட் ஃபார்முலா கிடையாது. இப்போ வந்து டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் தான். டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி என்ன அப்படின்னாக்கா ஒரு பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் நீங்கள் ஒரு அனுப்புகிறீங்க. பெர்ஃபார்மா இன்வாய்ஸுக்கும் இன்வாய்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்லாம் ஆல்ரெடி நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ்.
இன்னும் மோஸ்ட் ப்ராபப்லி என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே அதான் சொல்லி சார் உங்களுடைய 150 எபிசோடையும் நான் பார்த்துருக்கேன். இப்படி வரும்போது இந்த டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது சரக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சரக்கோட காஸ்ட் வந்து $10,500 அப்படின்னாக்கா அந்த கிளைண்ட் வில் பே த $10,500 டு யுவர் அக்கௌண்ட். நீங்கள் சரக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த $10,500 உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுவார். எப்போது நீங்கள் பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் கொடுத்த உடனே அந்த பெர்ஃபார்மா இன்வாய்ஸில் என்ன நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 10% அட்வான்ஸ் டிடி, அப்போ அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் அவர் போட்டுடுறாரு டாலரில் போட்டோடனே உங்களுக்கு ஐஎன்ஆரில் இங்கே வந்துடுது. வந்த உடனே யூ வில் ஸ்டார்ட் த ஒர்க். அவரோட அமௌண்ட்டை வச்சு சரக்கு வாங்கி நீங்கள் அனுப்புகிறீங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் டிடி, டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா இந்த டிடி ரிலேட்டடாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்க்கும்போது இந்த ஃபுல் அமௌண்ட்டை தான் கொடுப்பாங்க. சில பேர் 50% டிடி கொடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு ஆப்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பேங்க் டு பேங்க் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். பட் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஏன்னா மாயாகா எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 60% ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஸ்ரீலங்கா தான். அதனால தான் நிறைய டைம் சொல்லும்போது உங்களுக்கு ஸ்ரீலங்கா பற்றியே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்ரீலங்கா இஸ் த நைஸ் கண்ட்ரி டு டூ த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ சரக்கு அனுப்பும்போது பேங்க் டு பேங்க் தான் டாக்குமெண்ட் அனுப்பணும்னு நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் யோசனை பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் பேங்க் டு பேங்க் தான் டாக்குமெண்ட் அனுப்பணும், அதர்வைஸ் இது சேஃப்டி கிடையாது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஹவ் இட் இஸ் பாசிபிள் ஃபார் ஸ்ரீலங்கா? ஏன்னா தூத்துக்குடிக்கு சரக்கு கொடுக்குறீங்க, தூத்துக்குடியிலேருந்து அந்த கண்டெய்னர் போய் ஸ்ரீலங்கா ரீச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் இட் வில் கோயிங் டு டேக் 12 hours. 12 hours ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மறுநாள் தான் உங்களுக்கு பிஎல் காப்பி, ஷிப்பிங் பில்லு, ஆரிஜின் ஆஃப் சர்டிஃபிகேட், இந்த ரிலேட்டட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஓகே, மொத்தம் 5 டாக்குமெண்ட் கிடச்சிட்டு இந்த 5 டாக்குமெண்ட் கொண்டு போய் உங்கள் பேங்க்கில் கொடுத்து உங்கள் பேங்க்கில் இருந்த கிளைண்ட்டோட பேங்க்குக்கு போய் இட்ஸ் கோயிங் டு டேக் 6 days. அப்போ 6 days வரைக்கும் கண்டெய்னர் அங்கேயே வச்சுருக்க போகிறீங்களா? அப்போ எப்படி கண்டெய்னர் வெளியே எடுக்கிறது? வாட் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் தட்? அப்போ நீங்கள் டிடி உள்ளே கொண்டு வரணும். டிடி எப்படி உள்ளே கொண்டு வரதுன்னா, ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் டிடி அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நீங்கள் சரக்கு அமைச்சிட்டு நீங்கள் சாஃப்ட் காப்பியை அவருக்கு அமைச்சிடலாம். ஆனால் அந்த சாஃப்ட் காப்பியை வச்சு கண்டெய்னரை வெளியே எடுக்க முடியாது. சாஃப்ட் காப்பினா என்னது? இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, பில் ஆஃப் லேடிங், ஷிப்பிங் பில், ஆரிஜின் ஆஃப் சர்டிஃபிகேட்டுடைய சாஃப்ட் காப்பி அமைச்சிடலாம். பட் அந்த சாஃப்ட் காப்பியை வச்சு கண்டெய்னரை வெளியே எடுக்க முடியாது. அப்போ அவர்கிட்ட என்ன சொல்கிறீங்க, சார் மோட் ஆஃப் பேமெண்ட் டிடி போட்டிருக்கு, அதனால் பேஸ்ட் ஆன் த ஷிப்பிங் பில் நீங்கள் பேங்க்கில் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு எனக்கு ரெசிப்ட்டை கொடுத்துருங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார், ஒரு $11,000 சரக்கு அமைச்சிருக்கீங்கன்னா அவர் $11,000 பேங்க்கில் பே பண்ணிவிட்டு அந்த $11,000 பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவார், இல்லை மெயிலில் அனுப்பிச்சிருவார். உங்களை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணியாச்சு, இனிமேல் அவரே நினச்சா கூட அமௌண்ட்டை வெளியே எடுக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சிஎன்எஃப் ஏஜென்ட்கிட்ட சொல்லி, சார் இந்த பிஎல் காப்பியில் ஒரு சரண்டர் பிஎல்னு ஒரு சீல் போட்டு கொடுங்க, அமௌண்ட் எனக்கு அவர் பே பண்ணிட்டார். இப்போ சரண்டர் பிஎல்னு சீல் ஒன்று போட்டு அந்த பிஎல் காப்பியில் உங்களுக்கு அனுப்பிச்சிருவார். அனுப்பிச்ச உடனே அதனுடைய சாஃப்ட் காப்பியை உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட் காப்பியை வச்சே கண்டெய்னரை வெளியே எடுத்துடலாம். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். திஸ் இஸ் ஆல்சோ டிடி. திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். ஸோ நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன், டிஏ, டிபி, எல்சி, டிடி, கமிஷன் பேசிஸ், 5 மோட் ஆஃப் பேமெண்ட் சொல்லியிருக்கேன். விச் ஒன் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ, ப்ளீஸ் டூ த ஒர்க். ஓகே, ஸோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டாப்பிக்கை பற்றி நாம் பார்க்கலாம். தேங்க்யூ, பை, தேங்க்ஸ் அலாட். இதை நான் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். பட் ஒரு தடவை நான் டாப்பிக்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறதால இதை மறந்துடுறேன். பட் இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 40,000 வியூஸ், 45,000 வியூஸ், மேபி 50,000 வியூஸ் பர் வீக் வருது. பட் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,000 சப்ஸ்கிரைபர், 23,500 சப்ஸ்கிரைபர், அது மாதிரி தான் இருக்குது. ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். எப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ வேணும்னு நீங்கள் நினைக்கும் போது ப்ளீஸ் புட் த சப்ஸ்கிரைபர். ஸோ இதனால் வந்து நீங்கள் மாயா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இல்லை மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமின்னு சப்ஸ்கிரைபர் போடுறதுனால அவங்களுக்கு ஒரு பெட்டர் ப்ராஃபிட் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எதுக்கு வை திஸ் மிஸ்மேச்சஸ் பிட்வீன் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் த வியூஸ் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி டீமை ரைஸ் பண்ணி கியர் பண்ணி தான் கொண்டு வரோம். இதுக்கு வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே,
திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். எப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அமிச்சா கூட ஆஸ்க் தம் டு சப்ஸ்கிரைப் இட். ஓகே, தேங்க்யூ, பை. ஏதோ முக்கியமான விஷயம்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ உடனே மீட்டாவுக்கு போங்க. மீட்டாவா? எஸ், மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கும் கைட் பண்றாங்க. மீட்டால ஜாயின் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க. மீட்டா, உறுதியான அஸ்திவாரம், உத்தரவாதமான எதிர்காலம்.